ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டான முட்டை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுருக்கேன். அது காயறதுக்குள்ளே என்னென்ன ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன்றதை பார்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 6 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அரிசி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தோல் உடிச்சு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாவே போதும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொட்டுக்கடலையும் இஞ்சியும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. நல்லா சூடு ஆறுனதும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பை நல்லா வெடிச்சதும் 10-12 சின்ன வெங்காயத்தை தோடு உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2-3 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன சேர்க்குறோன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் துருவி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 4 முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேக வச்ச முட்டையையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டையை திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.